காட்டு வழி போற உன்னை கவலைப்படாத, காட்டு புலி வழி மறிக்கும் கலங்கி நிற்காத, மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு, இந்த மம்புட்டி என் பேரு சொன்னா புலி பதுங்கும் பாரு. உள்ளிக்கோட்டை சுர்ணமடி அப்படின்னு பாடிட்டு இருக்கேன். கை தட்டுறாங்க எல்லாம். மேடைக்கு ஒரு பெரியவர் வந்தார். ஏய் மைக் ஆஃப் பண்றான்ட்டு மைக்கை பிடுங்கி நேராக என்னை கையை பிடிச்சி இழுத்தா அங்கனே ஒரு அறை விட்டார். ஏறா பஸ்ஸில். யாரானா எங்கள் அப்பா. நாளைக்கு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பறிச்ச என்னடா மம்புட்டியா ஆளு முகரையும் பாரு. கை தட்டினா பாடிட்டே இருப்பியா? எவ்வளவு அவமானப்பட்டிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க. 5000 ரசிகர்கள் முன்னாடி பாடி கைதட்டு வாங்கின என்னைய மேடையில் கன்னத்தில் அரைஞ்சி என்னை மேடையை விட்டு கூட்டிட்டு போனார் எங்கள் அப்பா. அப்போ எங்கள் அப்பாவை திட்டினேன். மனுஷனாயா நீ? முதல்ல கொஞ்சமாவது நாகரிகம் இருக்கா? பொது இடத்துல இப்படி என்னை அடிக்கிறீங்களேன்ட்டு நான் கேட்க முடியாது. கேட்டால் இன்னும் அடி விழுவேன். அதனால் பேசாமல் ஆட்டுக்குட்டி மாதிரி பின்னாடியே வந்தேன். விடிய விடிய எங்கள் அப்பா என் பக்கத்தில் உட்காந்து எனக்கு ஞாயிறு கடையில் டீ வாங்கி கொடுத்து என்னை படிக்க வச்சு எலக்ட்ரிசிட்டி மேக்னட்டிசம் பரீட்சையில் பாஸ் ஆகி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் முடித்து பிஎட் முடித்து 33 வருஷம் வாத்தியாராகி இன்னைக்கு பாடநூல் கழகத்தின் தலைவராக இருக்கேன்னா எங்கள் அப்பா அன்னைக்கு எனக்கு யோசித்து செய்த அந்த மிகப்பெரிய விஷயம். மகனுக்கு இப்படி 1000 பேர் கை தட்டுறாங்களே, என் பிள்ளைய நான் பார்த்து நானும் உட்காந்து எங்கள் அப்பா கை தட்டிட்டு இருந்தாருன்னா இந்த இடத்துல நான் நின்றுருக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சம்மர் லீவில் எத்தனையோ மேடையில் பாடினேன். எங்கள் அப்பா பாட்டு சொல்லி கொடுத்து போய் பாடுறான்னார். ஒரு தந்தையும் தாயும் இப்படி தான் இருக்கான். மகன் பிள்ளைகளுக்கு முதல்ல சுதந்திரத்தை கொடுங்க, ஃப்ரீயாக விடுங்க அவனை. ஒருத்தன் 10th வந்துட்டான்னா சில வீட்டில் அப்பாவும் அம்மாவும் படுற பாட்டை பார்க்கணும். மகன் 10th படிக்கிறான். யாரும் பேசாதீங்க, 10th படிக்கிறான். ஃபஸ்ட்டு மட்டும் பரிச்சை எல்லாத்துலேயும் ஏன்டா 10th படித்தா என்ன? எல்லா கிளாஸ் மாதிரி தானே அது. அவனை ஏதோ தீண்டத்தகாத ஒரு ஆள் மாதிரி அந்த பப்ளிக் பரிச்சை வரைக்கும் அவனை பிடிச்சி புழிஞ்சு எப்போ பார்த்தாலும் படி உட்கார் 10th. டிவி ஆஃப் பண்ண, டிவி கனெக்ஷனை பிடுங்கி விட்டு கேபிள் டிவிலாம் இனிமேல் கிடையாது. மகன் 10th, அக்கா 12th. போச்சா? இப்படியா? ஒரு வீட்டில் ஒரு குழந்தைக்கு சுதந்திரம் கொடுக்கறதுனா எப்படி கொடுக்கணும்? விடுற பட்டம் மாதிரி. பட்டம் பறக்கும்போது எவ்வளவு உயரத்தில் வேணாலும் பறக்கலாம். அந்த பட்டம் உயர பறக்க பறக்க பார்த்து மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த பட்டத்தினுடைய அன்பு என்ற நூல் நம்ம கையில் இருந்தால் தான் அந்த பட்டம் அருந்து இன்னொரு இடத்துக்கு போகாமல் இருக்கு. சுதந்திரமும் கொடுக்க வேண்டும், அதே நேரத்தில் அவர்கள் நமது கட்டுப்பாட்டிலும் இருக்க வேண்டும். இந்த பேலன்ஸ் தான் பெற்றோர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப முக்கியம்.